தான் இருப்பியோல, இப்படி எல்லாம் பதில் சொல்றது? பின்ன எப்படி சொல்லுவாங்க? எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். இது தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. காந்தி தாத்தா அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தாரு அப்படின்னு சொல்லணும். சரியா? நான் ஏப்ரல் 4ஆம் தேதி பிறந்தேன். காந்தி தாத்தா அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்தாரா? ஓ, அப்புறம் தேதியை தான் சொல்லணுமா? நான் அவரு பிறந்த நாள் அன்னைக்கு பிறந்தாருன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இது சொல்றது காலையில அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்ப பிறந்தாருன்னா தேதியை தான் சொல்லணும். நீ எப்ப பிறந்தனா, நீ எப்ப பிறந்த, ஏப்ரல் 4ஆம் தேதினா 4ஆம் தேதின்னு சொல்லணும். சரியா? சரிண்ணே. அப்புறம் என்னென்ன கேள்வி கேட்டாங்க? அதுவானே, சுதந்திர தினம் வர போதுல, அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சுதந்திர தினம் உங்களுக்கு எங்களுக்கு இல்லையேன்னு சொன்னேன். அதுனா அடிக்க வந்துட்டாங்க. ஏன்டா உனக்கு இல்லைன்னு டீச்சர் கிட்ட சொன்னேன்? பின்ன என்னண்ணே, படி படின்னு தினமும் இங்கேயும் டார்ச்சர் பண்றாங்க, வீட்லயும் டார்ச்சர் பண்றாங்க. என்ன போனா போதுன்னு ஒரு நாள் ஒரு முட்டாயை கொடுத்து அப்படியே ஸ்கூல்ல கொடி ஏத்துறதுக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு லீவு கொடுப்பாங்க. வேற என்னத்தை கொடுப்பாங்க? வீட்டுல உட்காந்து சுதந்திர தினத்துக்கு கொடி ஏற்றி முட்டாய் தின்னுட்டு உட்காந்து படி படி படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சுதந்திரம் எங்க இருக்கு? இல்லல, அதுதான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? டீச்சர் அடிக்க வந்துட்டாங்க. சரின்னு வழி வந்து முட்டி போட்டேன். சரியா தானடா சொல்லியிருக்க? உனக்கு தெரியுது, டீச்சருக்கு தெரியலையா? கால் வலிக்குதாடா? ஐயோ அண்ணே, எங்க டீச்சர் எப்பவுமே அப்படித்தான் முட்டி போடுன்னு சொல்லும். உடனே வந்து போதும் கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிடும். அதனால காலெல்லாம் வலிக்கல. செத்த நேரத்தில் இப்போ பெல் அடிச்சிடும், எல்லாரும் வீட்டுக்கு ஓடி போயிடலாம். நீ போனே, நான் வீட்டில் வந்து உன்னை சந்திக்கிறேன். சரிடா தம்பி. இப்படி படுத்திருந்தாலும் நல்லா தான் இருக்கு. டீச்சர் வர்றப்ப முட்டி போட்டுக்கலாம். இப்போதான் நல்ல சொகுசா இருக்கு. விட்டா அப்படியே தூங்கி போடுவோம் போல இருக்க. என்ன இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்ல ஒரு இனிக்கிற வாசனையா இருக்க. கிளவி என்னமாவது ஸ்பெஷலா செஞ்சிருப்பாளோ? சரி வரட்டும் பாப்போம். அவ வட வரைக்கும் இப்படியே சோபால படுத்து கிடப்போம். இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு ஸ்கூல்ல லீவ் விட்ட உடனே எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுல என்னத்தையாவது சேர்ந்து கூட்டாசு ஒரு மாதிரி பொங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஒண்ணா உட்காந்து திங்கலாம். ஆனா நமக்கு பொங்க தெரியாதே. சரி, கிளவிட்ட சொல்லுவோம். கிளவி என்னட்டாவது பண்ணி தரும். என்ன மாராசை, எப்ப வந்தீரு? சத்தமே காட்டாம அப்படி படுத்து கிடக்கீரு. வண்டியா? என்னடா உன்னை ஆள காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னமோ நல்ல வாசனையா இருக்கே. அப்படி என்னத்தை செஞ்சு வச்சிருக்க? அதானே, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தா கை காலை கழுவக்கூடாது, முகத்தை கழுவக்கூடாது. வந்த உடனே தெருக்காட்டுலாம் சுத்திட்டு அப்படியே சோபால மல்லாக்க படுத்துக்கிடணும். உங்ககிட்ட எவ்வளவு ஆசையா பாசமா என்ன செஞ்சு வச்சிருக்கன்னு கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளேயும் வந்த சோபால படுத்த வச்ச அப்படி இப்படின்னு என்ன போட்டு கிழிக்கிறதே வேலையா வச்சுப்பியோ? ஆமால, கை காலை கழுவ மாட்டியா? ரோட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் குதிச்சுக்கிட்டு வந்திருப்ப. பள்ளி கொடுத்து பெல் அடிக்கணும் ஓன்னு கத்திக்கிட்டு பைய தூக்கி முதுகுல போட்டுக்கிட்டு அப்படியே கெளிச்சுக்கிட்டு ஓடியாந்துருப்பியே. அன்னைக்கு உன் டீச்சரை மார்க்கெட்ல பாக்குறேன். அவ சொல்லுதா, நல்ல பிள்ளையதாமா பெத்து வச்சிருக்கிய, பள்ளிக்கூட விட்ட உடனே ஊன்னு ஊழ விடுதான்னு. என்ன கேவலமா ஆயிப்போச்சு தெரியுமா? ஆமா, இதுலதான் உன் கௌரவ குறைச்சலே ஆயிரப்போகுது. பள்ளியோட விட்டா எல்லா பிள்ளைகளும் ஜாலியா ஐயா அப்படின்னு சொல்லி ஓடுதான் உள்ள விடுவாங்க. இதெல்லாம் ஒரு குறைன்னு என் டீச்சர் வந்து சொல்லியிருக்கு. நீ அதை கட்டிட்டு உனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிட்டாக்கும். ஏலே, நல்லா படிக்கிற பிள்ளையே இப்படி ஊழ விடுமா? படிக்காத கழுதியேதான் அப்படி கத்திக்கிட்டு தெரியும். நல்லா படிக்கிற பிள்ளை ஊழ விடக்கூடாதுன்னு இருக்குதா? இங்க பாரு, நான் நல்லா தானே படிக்கிறேன். என்னைக்காவது படிப்புல ஏதாவது நான் மார்க்கு கம்மியா இருந்தேனா அதை சொல்லு. சும்மா தேவையில்லாம டீச்சர் அப்படி சொல்லிச்சு, டீச்சர் இப்படி சொல்லிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லாத. டீச்சர் நின்னா
கோவம் வந்துடும் இருக்கு, அப்படியே கெட்ட கோவம். அவன் படிக்காம போயிருந்திருப்பான், அதனால டீச்சர்ஸ் முட்டிக்கு போட வச்சிருப்பா. பிறகு இப்போ முட்டி போட வைக்காம என்ன பண்ணுவா? சரி, கை கால் முகத்தை கழுவிட்டு வா, களி கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஏ அம்மா, விஷயம் செஞ்சுட்டாவோ. இந்த களிக்கு தான் இவ்வளவு பீத்தல் தையலாம். நானும் நல்ல மணக்குதான்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஏமாந்தே போயிட்டேன். ஹேமல, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உனக்கு என்ன தெரியும்? உளுந்தங்களி உடம்புக்கு நல்லது. எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் தின்றாதீங்க. பீஸா பர்கரு சொர்க்கருன்னு என்னத்தையாவது வாங்கி திம்பியே. சரி சரி, போதும் போதும். ஏதோ இனிப்பா செஞ்சிருக்காங்கிறதுக்காக உன்னை விடுறேன். கை கால் முகத்தை கழுவிட்டு வரேன், எடுத்து வை. உடனே சிச்சிருவாளா? போ போ, சொன்ன குட்டிலாம் போய் சூடா எடுத்து வை, கை கால் முகம் கழுவிட்டு வரேன். அது இந்த 10 நிமிஷத்துல கொண்டு வந்து வைக்கிறேன், போயிட்டு வா. சரியாச்சி.